Good morning students. Today I am going to take 8th standard mathematics. Take page number 116. Listen, in previous classes we already see what is a graph and how to plot a point in a graph, what are the coordinates are there, and how to draw a parallel line, how to draw intersecting line, how to draw a straight line using more than two plots. Okay, now we going to see graph of a linear function two variable. Previous class என்ன பார்த்தோம், independent variable என்ன, dependent variable என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா. we have to recall now. independent variable நம்ம என்ன பார்த்தோம், நேற்று எலக்ட்ரிசிட்டி பில்லை தானே பார்த்தோம் போன கிளாஸில். எலக்ட்ரிசிட்டி பில் நம்ம பே பண்ணுவோம் இல்லையா, கரண்ட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் இண்டிபெண்ட். தட் மெஷர்மெண்ட் இவ்வளோ கரண்ட் இவ்வளோ யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க கரண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த யூனிட்ஸ் வந்து தட் இஸ் இண்டிபெண்ட். எவ்வளோ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இண்டிபெண்ட் வேரியபிள். இவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணிங்க, அதனால நீங்கள் இவ்வளோ பில் கட்டுறீங்க அப்படின்னு அமௌண்ட் வருதில்ல நமக்கு, தட் அமௌண்ட் இஸ் அ டிபெண்ட் வேரியபிள். ஓகேவா. இண்டிபெண்ட் வேரியபிள் டிபெண்ட் வேரியபிள் என்னென்னு தெரிஞ்சிடுச்சா. இப்போ நேற்று என்ன நம்ம பார்த்தோம், ஒரு ப்ராப்ளமில் வந்து எப்படி ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, y = x+2 அப்படிங்கிற பேட்டர்ன் கண்டுபிடிச்சோம் இல்லையா. நவ் தே கிவ் அ பேட்டர்ன் linear, that is called linear equation. That linear equation they given today, we have to draw a graph by using this linear equation. See example 3.44. Listen, before that we saw 3.10.2 graph of a linear function in two variable என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், நேற்று பாசிட்டிவ் குவாட்ரண்ட்லேயே ஒரு more than 2 points யூஸ் பண்ணி ஒரு டயக்ராம் வரைஞ்சி பார்த்தோம். டுடே எக்ஸோட வேல்யூ நம்ம தானே சூஸ் பண்ணணும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போத் வேல்யூஸ் வச்சு நம்ம சூஸ் பண்ணலாம். தட் லைன் வந்து என்னன்னு சொல்கிறோம், அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த பிளாட் பண்ணுற பாயிண்ட்டை யூஸ் பண்ணி வர ஸ்ட்ரைட் லைனை யூனிக் லைன்னு சொல்லுவோம். தேர் இஸ் அ யூனிக் லைன் பாசிங் த்ரூ எனி பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஓகேவா. Now we move on to the example 3.44. Draw a graph of y = 5x. y = 5x அப்படின்ற கிராஃபை வந்து நம்மளை வரைய சொல்லியிருக்காங்க. லிசன், எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளோட விஷ் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். லிசன், என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, y = 5x. எக்ஸாம்பிள் நம்பர் என்னது, எக்ஸாம்பிள் 3.44. லிசன், கொடுத்துட்டாங்களா. எக்ஸோட வேல்யூ இஸ் our wish, y வந்து நம்ம ஃபைன் பண்ணணும் இல்லையா. put a box. we start from -3 to +3. ஓகேவா. என்ன வேணாலும் கொடுக்கலாம். இங்கே நம்ம எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சி பார்க்கலாம். ஓகேவா. put x = -3 here. y = 5 × -3. do you know fifth table, right? So 5 3s are how much, 15. Now here is a positive number, this is a negative number. Positive into negative is a negative. Okay va. We put a symbol first. Positive into negative is a negative. 5 3s are 15. So நம்ம இங்கே என்ன நோட்டீஸ் பண்ண போகிறோம், எக்ஸோட வேல்யூ வந்து -3 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது, -15 கிடைக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் புட் x = -1. that time we get 5 × -1. this is also minus here. 1 5 is 5. x ஓட வேல்யூ -1 இருக்கும்போது y ஓட வேல்யூ என்ன கிடைக்குது, -5. now next x = 0. now y = 5 of 0 is, that is also 0. sorry, y. so x 0 இருக்கும்போது y ஓட வேல்யூ என்ன கிடைக்குது, 0. now x = 2. what is the y value, y = 5 × 2. listen, here 5 also plus positive number, 2 also positive number. Positive into positive is we get positive, again a positive. 5 2s are 10. for 2 na 10. next x = 3, then y = 5 × 3. this is also a positive number. 5 3s are 15. okay va.
இப்போ 3 இருக்கும்போது என்ன கிடச்சிருச்சு 15. Now we going to plot these points. ஓகேவா, இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஆர்டர்டு பேர். தட் இஸ் ஆர்டர்டு பேர்னா என்னென்னா x, y அப்படின்ற பேட்டர்னில் எழுதுனா அது வந்து ஆர்டர்டு பேர். ஓகேவா, -3, -5, -1, -5, 0, 0, 2, 10 and 3, 15. These are the ordered pairs. Now we going to plot these points in a graph. Okay va? Listen, take a graph sheet and this is x axis and this is x dash, this is y and this is y dash. Now listen, we going to plot a unit right now. See, in x value this is -3, -1, 0, 2, 3. There is no bigger difference between them இல்லையா, பெரிய நம்பர் டிஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாது. இங்கே நம்ம -1 இருக்குது, -3 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. ஸோ there is enough to plot a unit in a 1 centimeter. 1 centimeterக்கு யூனிட்னே plot பண்ணுறதுனால no problem here. ஓகேவா, now we have to plot 1, 2, 3, 4 and 5. Negative values also -1, -2, -3, -4 and -5. But listen carefully, y values are 15, 5, 0, 10, 15 here. There is a huge difference between two numbers இல்லையா. So we have to plot என்ன மாதிரி பிளாட் பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது 1 யூனிட் பிளாட் பண்ணால் நமக்கு தேர் இஸ் நோ ஸ்பேஸ். ஸோ 2 யூனிட்ஸாக பிளாட் பண்ணால் 2, 4, 6 அப்படின்னு பிளாட் பண்ணால் நமக்கு 5, 15 எல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ ஒருவேளை 3 மார்க் பண்ணால் 3, 6, 9, 12 அதுவும் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். 5, 15 எல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு 4 பிளாட் பண்ணாலும் நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா. நவ் ஸோ என்ன மாதிரி பண்ணலாம், 5, 10 அதை மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 5th டேபிளில் வரும்ல, 5, 10, 15, 20 அந்த மாதிரி நம்ம யூனிட்ஸ் மார்க் பண்ணோம்னா ஈஸியாக இருக்குமா நமக்கு பிளாட் பண்ணுறதுக்கு. ஸோ வி கோயிங் டு பிளாட் பை நம்பர்ஸ் யூஸிங் 5, 10, 15, 20, 25. Next -5, -10, -15, -20. ஓகேவா, now listen, இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸை மார்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, -3, -15. ஓகேவா, -3 in x axis and -15 in y axis. Listen, -3 in x axis and -15 in y axis. This meets here. This is -3, -15. Next listen, -1, -5. -1 is here and -5 is also here. Okay va, -1, -5. Third one is a 0, 0. This is here 0, 0. See, fourth point is a 2, 10. 2 in a plus x value and 10 in a y coordinate. Okay va, this meets here 2, 10. Next 3, 15. This is also there 3, 15. Now we going to join these lines. Join this point by using a single line. Okay va, we get a unique line. Okay va, also a linear graph. This is called a linear graph. We forget to mark this right in a scale value. Don't forget this mark. This is very important. On x axis 1 centimeter equal to how much, 1 unit. Now y axis 1 centimeter equal to 5 units. Don't forget this mark. This is very important one. This also calculate for your marks. Okay va. Now you can get using a linear equation how to draw a graph. Another examples also there. We have to see in the next class. Okay. Thank you students.